ரோல் பண்ணியிருப்பார். எனக்கு இது என்னை இன்னும் நடிகன்னு யாராவது ஒத்துக்கிறாங்கன்னா அந்த ஒரு படம் பரீட்சைக்கு நேரமாச்சு ஒன்றுதான் எனக்கு அத்தனை பேரும் ஒத்துக்குது. அதில் தான் நீங்க பார்க்கணும் அவர் என்ன பெரிய ஒரு நடிகை அவர். அது ஐயர் கேரக்டர் பண்ணிட்டார் வியட்நாம் இல்லை. ஸோ இது என்ன ஐயங்கார் கேரக்டர் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுதுன்னு அவர் அப்படி பண்ணலை. அவர் முக்தா சீனிவாசனை கூப்பிட்டுக்கிட்டு தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காத்தால அந்த திருவள்ளிக்கேணி கோயில் பிராகாரத்தில் 2 பேரும் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துருக்காங்க. என்ன சார் எதுக்கு சார் இதெல்லாம் போய் பாருன்னு? ஆமாண்டா நீங்கள் ஐயங்கார் பசங்க எப்படி நடிக்கிறீங்க நடக்கிறீங்கன்னு பார்க்க வேண்டாமா? நானே எப்படி இப்படின்றீங்க பூனல் போட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்த்தேன். ஒரு மார்னிங் முழுக்க பார்த்துருக்காரு சார். பார்த்தாரு அவர்கிட்ட, சிவாஜி யோ இன்னி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒத்துக்கிறேன், நான் ஐயங்கார் இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் ஐ மீன் எக்ஸ்ட்ராடினரி பீஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பரிசுக்கு நேரமாச்சு படம் ரிலீஸ் ஆகிருந்தோடனே கமலஹாசன் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அவரும் பெரிய நடிகை இல்லையா, அதனால ரசனையில் சொன்னான் எல்லா இடமும் பண்ணிடுவார் சிவாஜி. இந்த வரதுக்குட்டி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சு ஆஃபீஸில் உட்காந்துட்டு அப்போ ஒரு சிவாஜி காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கே நிம்மதி பாட்டில் சார் எனது கைகள் மீட்டும் போதே வீணை அழுகின்றது எழுதிட்டார் விஸ்வநாதன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஏனது அப்படின்னு அந்த அழற மாதிரி அந்த வீணை அழற மாதிரியே டியூன் அமைச்சார். அந்த ஜீனி